ஹாய் மக்களே, வணக்கம். எஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போதோம்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம கிங்காங் அண்ணா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் போதும். முருகன் கோயிலில் காலையில் மேரேஜ். ஆக்சுவலாக ரிசப்ஷனுக்கு தான் போகணும். பட் ரிசப்ஷனுக்கு என்னால் போக முடியாது நாளைக்கு, ஏன்னா எனக்கு ஷூட் இருக்குது. அதனால் சரி ஓகே, காலையில் கல்யாணத்துக்கு கலந்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா அண்ணன் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு மனிதர். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்போ பார்த்தாலும் ரொம்ப அன்பாக, ரொம்ப எளிமையாக பழகக்கூடியது, அவ்வளோ கேரிங். நான் நல்லா இருக்கேன்ட்டு. ஸோ எனக்கு நான் பார்த்த சினிமாவில் எனக்கு பிடித்த ரொம்ப உன்னதமான மனிதர் கிங்காங் அண்ணா. ஸோ அவங்க ஃபேமிலியில் கலந்துக்கல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நான் கோயிலுக்குள்ளே போகிறோம். ஓகேவா, வாங்க போகலாம். யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரில, பட் எனிவே போய் பார்க்கலாம். அண்ணே, கிங்காங் அண்ணே, நாத்தனார் வரல, கொத்தனார் வந்துருக்கலாமா? கூட்டலாமா? தம்பி கொஞ்சம் தள்ளி வச்சலாம், இதை பின்னாடி. நாங்கள் நம்பா வச்சு சாற்று நீராடினார் நாடெல்லாம். ஏய், சேம் ட்ரெஸ், சேம் ட்ரெஸ். சரியா? என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? சாமி சாமி கடமையை செய்யறாரு. எறும்புகளை கட்டினதுமே கொடுக்கணும். அவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? ஓங்கி உலகளந்த உத்தவன் தேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார். இருகின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் செங்கலோடு கையெழுக்குறை போதில் பொறிவந்த கண்படுப்ப கேட்காதே புத்திருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் ரொம்பாவாய் அபகார நீண்டை வட்டுழலாது அபகார நீண்டை வட்டுழலாது அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளோனே உனை நான் நினை தருள் பெறுவேனே முகந்தனக்கிணையோனே. தூங்கும் போது எழுதிங்க. எழுப்பிடுவா தூங்கும்போது எப்படி அவங்ககிட்டே கொடுங்க. தங்கப்பில் வாங்க வாங்க. மொத்தம் கோயில் ஃபஸ்ட் டைம் விசிட்டு அப்பா. நாங்களே ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து கூப்பிட்டு போகலான்னு இருந்தோம். இன்னைக்கு அவரே வந்துட்டாப்ல விநாயகர்கிட்ட. இந்தா பாப்பா, தங்கக்குட்டி, பிள்ளையார் பார்த்துக்குங்க. அழகி தங்கம் பா. நிறைய ஆமா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ்லாம் கம்மியாக வைக்கக்கூடாதுட்டாங்க. சாதாரண மை. ஓ, அது அப்படிங்களா? வீட்டை விட்டு வெளியில் போனாலே மை வைக்கணும். அது மாதிரி 6 மாதம் வரைக்கும் வேப்பிலையோட தான் குழந்தைங்க வெளியில் போகணும். சரியா? சும்மா ஒரு 2 இலை அந்த வெளில போச்சுன்னா வேப்பிலையோட போகணும். வெங்காயம் தாக்காது. ஓகே, தூக்கி போடும் குழந்தைங்க ராத்திரி. கண்டிப்பாக. சரியா? சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, ஸோ மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுது. நல்ல வேலை, கரெக்டான டைமில் வந்தோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்ல,
அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எங்களுக்கு இருக்குது. வந்த இடத்துல இன்னொரு சந்தோஷம் உள்ள நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவை சாமிக்கிட்ட வச்சு எடுத்துட்டோம். பாப்பாவை ஆக்சுவலாக நாங்கள் ஒரு நாள் தனியாக ஒரு நாள் கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கே சேர்ந்து அது நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். அண்ணன் கல்யாணத்தில் என்னென்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? அருமையான பொங்கல், கார சட்னி, வெள்ளை சட்னி, வடகரி, வடை, தோசை. இனிப்பு என்ன இனிப்பு? பூசணிக்காய் அல்வா. அவ்வளோதான். பூசணிக்காய் அல்வாலாம் செய்வாங்களா? ஓ சூப்பர், அருமையான சாப்பாடு. இட்லியை மட்டும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். வேறு என்னென்ன இருக்குன்னு தெரில, ஒவ்வொன்றா வாங்குகிறோம். ஓகே, இட்லி வேணாம்னு சொல்லிட்டேன், போதும். ஏர்லி மார்னிங்கா ரொம்ப இறங்காது. பாவம் எங்கள் பாப்பா வந்து எங்கள் அம்மா வச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து ரவுண்ட்ஸ் டேபிளில் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிடுவோம், அது வரைக்கும் எங்கள் பாப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அப்புறம் அம்மா சாப்பிட வச்சுட்டு எல்லா வீட்லேயும் இந்த நிலமை தான். பாப்பா வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். நல்ல வேலை நீங்கள் உங்கள் அம்மா வந்தாங்க. ஆமா, குழந்தை யாரு பாத்துக்கிறதுக்கு? பேத்தி பாட்டியே சந்தோஷமா இருக்கட்டும். எஸ், நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சா ஒரு கப்பு காஃபி. காஃபியா டீயா? கிங்காங் அண்ணே, உண்மையிலே சொல்கிறேன், சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி பொங்கல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு காஃபியும் சூப்பராக இருக்குது. உங்கள் மனசு மாதிரியே எல்லாம் ரொம்ப நிறைவாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது ஏதாவது எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நல்லபடியாக முடிஞ்சு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல வேலை இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து நான் தப்பிச்சேன். கடவுளே, எங்கள் வீட்டில் போடுற மாதிரி தானே சாம்பார், இட்லி, வடை அதானே போட்டிருக்காங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லிடு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு. இன்னும் எங்களுக்கு வடையெல்லாம் போட்டு தந்ததில்லை இது வரைக்கும் உங்களுக்கு? உண்மையிலே எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னடி தங்க பாரு, என் பாப்பா கூட சொல்கிறேன் ஆமாப்பா ஆமாப்பான்ட்டு. ஓகே மக்களே, எஸ், ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டோம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்? சூப்பரா இருந்தது. எனக்கு சடனா பார்க்கும்போது நம்ம கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம கல்யாணம் ஞாபகம், அது ஒரு கல்யாணம், அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. அது ஞாபகம் இருக்கும்ல, அதுவும் ஞாபகார்த்தமா இருக்கும்ல. நம்மளும் கோயில்ல தானே பண்ணோம், இந்த மாதிரி தானே பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்க்க பொறுக்க சீக்கிரமா பண்ணிட்டோம். அவங்க லேட்டா, அவங்க பொறுமையா நிதானமா நல்லா அந்த அப்படிதான் பண்ணணும். நம்ம கல்யாணம் எப்படி இருந்தது? ஒரு 5 மினிட்ஸ்ல கல்யாணம் முடிஞ்சிச்சு. என்ன பண்ண, நம்ம பண்ணது வந்து பிஸியான டெம்பிள், வடபள்ளி முருகன் கோவில் டெம்பிள். அதனால அங்க அடுத்தடுத்த முகூர்த்தம் இருக்கு இல்லையா, இருக்கு. ஆனா இங்க நல்லா அழகா நிறைய அந்த அந்த சம்பிரதாயம்லாம் நிறைய செஞ்சாங்க. அந்த டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. எஸ், எல்லாம் ஒரிஜினல்ல வச்சிருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. ஸோ ரிசப்ஷனை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா அவ்வளோதான், இன்னும் 1/2 hourல கிளம்ப வேண்டியதுதான். நாங்க போயிட்டு வரட்டா? போயிட்டு வரீங்களா? சீரியஸாவா? நாங்க 2 பேரும் போட்டோமா? நீ அம்மா போறீங்களா? ஏன் பொண்ணா போயிட்டு வாங்கப்பா. ஏன் தனியா போகணும்? நீங்க இருந்தீங்கன்னா வேற, நாங்க வரைக்கும் போறது வேற இல்லையா? சரி, ஓகே, அப்போ பரவாயில்ல. சரி, நம்ம இப்போ இன்னொரு நாள் அண்ணன் வீட்டுக்கு தனியாக போய்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ அண்ணனுடைய திருமணத்துடைய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணி காட்டிட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு திரும்பவும் கிங்காங் அண்ணாவுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி திருமண வாழ்வில் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இன்னும் ஹாப்பி மேரிட் லைஃப். ஒரு 3-4 மாதம் செம்ம ஜாலியாக இருக்கும். நிறைய வீட்டில் விருந்து கூப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடலாம். நம்ம வீட்லேயும் நம்மளும் அப்படிதான் பாருங்க. ஆமாம் தான், எங்களே அப்படி தான் கூப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்லாம். இதெல்லாம் புடவையெல்லாம் வச்சு கொடுப்பாங்க நிறைய இடங்களில். ஸோ செம்ம மூமெண்ட்டு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறோம். ஓகே பாய். என்னுடைய அடுத்த கல்யாணத்தில் சந்திப்போம்.